உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றத்தை விட ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா கடந்த 1.5 வருடங்களாக அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியின் மீது சஞ்சாரம் செய்யறதுனால சில கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறது, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு மன உளைச்சலா இருந்து ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு எப்படி டிசிஷன் எடுக்கிறது, அப்படியே டிசிஷன் எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரியாக அந்த முடிவுகள் இருந்து சில ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் அனுபவித்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய கும்பராசி என்பர்கள் ஒரு மனதளவுல ஒரு தைரியம் மிக்க ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கிறாரு. 7.5 சனியினுடைய தாக்கம் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸை கொடுத்திருக்கும். 7.5 சனி பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இடைவிடாமல் உழைத்த ஒரு பதவியையே பறிச்சிருக்கும். அதாவது நிறைய பேருக்கு பதவி பறிப்புகள், அடுத்து பதவி பெரிய உயர் பதவிகள்ல இருந்து டீப்ரமோட் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இது எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கும். அதையும் சந்தித்து பார்த்திடலாம் அப்படின்னு தான் ஒரு தைரியத்தோடு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் வருமான ஒரு வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. திருமணம் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு அவமானங்கள், இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதிரியான அவமானங்களை யாராலையும் அனுபவிச்சிருக்கவே முடியாது. திருமண வரன்கள் தேடுறது, அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே அந்த பிரச்சனையை உருவாக்குறது, அடுத்து காதல் போன்ற விஷயத்துல நிறைய ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சது, காதல் போன்ற விஷயங்கள்லாம் பெற்றோர்களினுடைய சம்மதம் இருக்காது, அடுத்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரா வாழ வேண்டிய ஒரு பொறுப்புகளோட இந்த கும்பராசி என்பர்கள் செயல்படுறது, இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம எதுக்காக இத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னே தெரியாம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் முற்றிலுமாக நிவர்த்தி பெற்று வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகவும் ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு வருடமாக இருக்க போது. இந்த காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். சில பேருக்கு உறவு முறைகள்ல சில பிரிவுகள் இருந்தாலும் அதனால நிறைய வளர்ச்சிகளும் இருக்கும். விவாகரத்து வழக்குகள் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியாக நீங்க மனதளவு உடைந்து போனாலும் கூட அந்த விவாகரத்து வழக்குனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அதனாலதான் சொன்னேன், ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்றத யோசிக்கிறத விட ஒரு மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஆண்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். ருணரோக சத்ருஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதனால கடன்களை அதிகப்படியாக ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம், முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல கடன் வாங்கி போடுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல ஒரு 10 லட்சம் 5 லட்சம் தொலைச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. 7.5 சனியில இருந்தே தொலைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா
ஒரு வளர்ச்சிக்காக நம்ம சில விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு நிறைய இடத்துல கோட்டை விடக்கூடிய ஒரு நபர்களும் அது கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியாக கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் வாங்குறதே வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்றதே பண்றீங்க. உங்களுடைய ஒரு நல்ல ஒரு லாங் டேர்மா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுங்க. கோல்டு, சில்வர், அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த கும்பராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இத்தனை நாள் இந்த இடத்துல சமாளிச்சுட்டோம், இன்னுமே இங்க இருக்கணுமா, நம்ம ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகளை நோக்கி பிரயாணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்க செய்யலாம். அதனால ஒரு நிறைய வளர்ச்சிகளும் இருக்கு, நிறைய ஒரு மாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகளும் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வேலையில இருக்கக்கூடிய விசா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். கிரீன் கார்டு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. அந்த கேது பகவானும் ஆண்டின் இறுதியில வர்றதுனால கண்டிப்பாக அந்த கடன் அப்படின்றது இருக்கும். அதே சமயத்துல நோய்கள் இல்லாம பாத்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடன்களை மூலமாக டிராவல் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோய் தொந்தரவு இருக்காது. கடனையாவது நீங்க எப்படியாவது சமாளிச்சிருவீங்க, ஆனா நோய்களை உங்களால சமாளிக்கவே முடியாது இந்த கும்பராசி என்பர்கள். அதனால நோய் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு ஆண்டுல இருக்கிறீங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த உணவு வகைகள்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க மேற்கொள்ளணும். ஏன்னா கும்பராசி என்பர்கள் எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள். அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியில வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லா யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா இது நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரம். அதனால உணவு சார்ந்த பழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜங்க் ஃபுட்ஸை ரொம்ப மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம்மேடு ஃபுட்ஸை நிறைய இன்டேக் கொடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன சின்ன தலைவலிகள், அடுத்து கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா கேது பகவான் 6க்கு வந்தாச்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.